இங்கே இருக்கிற பெண்கள் வந்து திறமையாக இருக்காங்க. பொறுப்புகளை விட்டுட்டு ஓடி போகிறதில்ல. குடும்பம் நடத்துகிற அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் திறமையாக இருக்காங்க. குறைவான பெண்கள் கூட இருக்காங்க. பட் ஆனால் குடும்பத்தையோ இல்லை பொறுப்புகளையோ விட்டுட்டு யாரும் ஓடி போகிறதில்ல. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்க. பசங்க வந்து அம்மா அப்பாவை நிராகரிக்கிற மாதிரி பெண்கள் யாரும் வந்து அப்படி பண்ணுறதில்ல. அந்த மாதிரி குடும்பங்களை நான் வந்து இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் வந்து இன்னும் சொன்னது மரியாதை குறைவாக பேசுறதுக்காக இல்லை, அந்தளவுக்கு நெருக்கம் இருக்கும் மனசில் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக. பட் ஆனால் அதை நீ மரியாதை குறைவாக எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறது வந்து, இன்றைக்கி நண்பர் ஒருத்தர்கிட்ட கர்மா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அது இப்படியும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. சரியா? கர்மா பற்றி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வர கர்மா வந்து ஃபீல் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அந்த லேடி. ஆனால் இவர் கர்மாங்கிறது வந்து செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்ம செய்கிற செயல் வந்து கர்ம வினை அப்படின்னா வந்து அதை ஒட்டி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படி தான் நினைக்கிறேன். கர்ம வினை பற்றி நான் கேட்கல, கர்மா பற்றி மட்டும்தான் கேட்டேன். கர்மாவுடைய வியர்ச்சல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரியா? அதுதான் இதில் என்ன விஷயம்னா, திரும்ப திரும்ப எதுக்காக ஒரு விஷயத்தை பற்றி ஆசை போடணும் அப்படிங்கிறது தான். ஆசை போடுதல் அது எப்பயோ நடந்த விஷயம் தானே. அதை நான் வந்து திரும்ப திரும்ப ஆசை போட்டுட்ருக்கேன். இடையில் அப்படி நடந்ததுக்கெலாம் நான் சாரி கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நிறைய பேரை சந்திச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அதை நான் வந்து உங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சோம். இப்போ திரும்ப வந்து ஏண்டா இன்னும் எனக்கு அதே ஃபீல் தாண்டா இருக்குது மனசில், அட்லீஸ்ட் நீ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகனாச்சும் வா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல. அப்படியே மனசு ஓடுது. மனசு எப்படிலாம் ஓடுது பாரு. ஆனால் ஒரு விஷயம் பாரு, அது தாட் எதையும் தொட்டது தொடரும், விட்டது விடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த நண்பரை. எதை வந்து நம்ம தொடர்ந்து தொட்டுட்ருக்கோமோ அது வந்து நம்ம தொடர்ந்து வரும். எதை வந்து எண்ணங்கள் கூட சிந்திக்காமல் விட்டுட்டோம்னா அது நம்ம விட்டுட்டு போயிடும். உன்னை பற்றி நான் சிந்திக்காமல் விட்டுட்டுனா உன்னை பற்றின கற்பனைகள் போயிடும். பட் ஆனால் எழுத்தாளர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டா எப்படிடா எழுதுறது? ஆமாம் தானே? நீ தானே சொன்ன உனக்கு திறமை இருந்தால் தான் வந்து உன் படத்தில் எனக்கு டைலாக் ரைட்டர் வாய்ப்பு வேறு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு நான் திறமைசாலி ஆகணும்ல அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதான். பட் ஆனால் என்னென்னா, நிஜமாக தாண்டா சொல்கிறேன். என்னென்னா, நான் ஏற்படுத்திக்கிட்ட அந்த கற்பனையில் இருந்து என்னால் விடுபட முடியல. வேறு யாராச்சும் வந்து லவ் பண்ணாங்கன்னா கூட அவங்கள லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லை வச்சுக்கிறேன் அப்படின்னு எந்த டைலாக் விட்டாலும் ஒரு ஆண் எந்த அளவுக்கு போவான், எவ்வளோ ஏமாற்றுவான், இவன் எவ்வளோ ஏமாற்றுவானா அப்படிங்கிற மாதிரி தாட்டோடு தான் அவனை அணுக முடியுதே தவிர, நானும் வந்து அவனை லவ் பண்ணுறேன், நான் கூட சின்சியராக அவன் கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலே வரலடா. அதே மாதிரி பாரு, இப்போ கற்பனையில் இப்போது உங்கள்கிட்ட ஒரு முகத்தை பார்க்காதப்ப நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன்ல. நீ சொன்ன மாதிரி நீ வரும்போது முகத்தை பார்த்து நான் இதெல்லாம் இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்வேனான்னு எனக்கு தெரியல. பட் நீ வந்து முன்னாடி நிற்கும்போது தானே தெரியும் நான் எந்த ஃபீல்டுக்குள்ளே கடந்து போகிறேங்கிறது. யாருமே முன்னாடி வந்து நிற்கும்போது தானே தெரியும் நான் வந்து எந்த ஃபீல்டுக்குள்ளே கடந்து போகிறேன் அப்படிங்கிறது. அதுதான் நான் வந்து இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நானே புரிய வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அது எந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நிற்கிறேன். இன்னும் எனக்கு வந்து உன் மேலே லவ் ஃபீல் தான் இருக்கா, நீ என்னுடைய ஆண்னு சொல்லிவிட்டு அது ஒரு கட்டத்தில் உடையும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீ இன்னொரு பெண்ணுக்குரியவன் சொல்லிவிட்டு எனக்கு புரியும். அது யதார்த்தம் வந்து என்னுடைய கற்பனைக்கும் என்னுடைய யதார்த்தத்துக்கும் வந்து இருக்கிற முரண் இருக்குல்ல, அது எனக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ எப்போ வருவ?
வந்தால் தானே தெரியும் நீ யார் எனக்குன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ அந்தளவுக்கு நான் என்னையும் குழப்பிக்கிறேன். திரும்பி இந்த ஆடியோலாம் கேட்டு பார்த்தா தான் தெரியும் நானே எந்த லட்சணத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பைடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாதுல்ல. நீ உங்கள் அப்பாவை மட்டுமே கேளு சாமி. இப்போ உங்கள் அப்பாவை மட்டும் கேளு. பாய்டா.